இது திருச்சியில முதல்வர் விஜய் அவர்கள் பேசுனது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நானும் கேட்டேன். கேட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா? இல்ல இனிமேதான் ஒரு எலெக்ஷன் வரப்போதாங்கிற கன்ஃபியூஷன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கேவே பிளேம் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு டிஎம்கே மேல ஒரு அதிருப்தி இருந்துச்சு. சோ நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் தான் தூய சக்தின்னு சொன்னாரு. சோ இவருக்கு ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சரா உட்கார வச்சாச்சு. இப்பவும் வந்து டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்றது? இவருதான் சொல்யூஷன், இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாச்சு. திரும்ப டிஎம்கே பிளேம் பண்ணிட்டு இருந்தா சொல்யூஷனுக்கு நம்ம எங்க போறது? நம்ம கையில இருக்கிறது ஒரு ஓட்டு தான். அதை பண்ணி முடிச்சாச்சு. இப்பவும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தா தமிழக மக்கள் இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சினிமாலதான் அவங்கள உங்க ஃபேன்ஸா வச்சிருந்தீங்கன்னு பார்த்தா அரசியல்லையுமா அப்படி பண்ணுவீங்க? என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி பேசுறவன கமெண்ட்ல போய் அப்படி பேசி இப்படி பேசின்னு தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. திருச்சியில தானே பேசுனீங்க. திருச்சி காவேரி ஆத்துல இனிமே தண்ணி வருமாங்கிறதே தெரியலங்க. அங்க டேம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கட்ட போறானுங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்திருக்கலாம்ல. தலைவர் தானே நீங்க, தமிழக முதலமைச்சர் தானே, ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒரு வார்த்தை